ஆனால் பெரும்பான்மையான உலமாக்களின் கருத்து, இந்த முஸ்லிம் உம்மத்தின் கருத்து முழுமையாக இன்னும் அந்த தடைச்சுவர் இந்த உலகத்தில் எழும்பி நிற்கிறது. அதன் பின்பு யாஜூஜ் மாஜூஜ் இன்னும் இருக்கிறார்கள் என்பதுதான். எதனால் என்றால் ஒரே ஒரு ஹதீஸினால் தான். ஒரே ஒரு ஹதீஸ். அந்த ஒரு ஹதீஸ் தவறாக விளங்கப்பட்டதின் காரணமாக நாம் வைக்கும் அனைத்து ஆதாரங்களையும் அவர்கள் மறுக்கிறார்கள். மேலும் அந்த ஒரு ஹதீஸை தவறாக விளங்கியதன் காரணமாக அது குர்ஆன் மற்றும் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது. ஒரு சஹீஹான ஹதீஸ் தவறாக விளங்கப்பட்டது தான் காரணம். இதனால் அந்த தடைச்சுவர் இன்றும் நிற்கிறது என்று நம்புகிறார்கள். இரும்பாலும் செம்பினாலும் கலக்கி துல்கர்னைன் கட்டிய அந்த தடைச்சுவர். எனக்கு அந்த தடைச்சுவரை பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறது. குர்ஆனின் மேல் உள்ள அன்பின் காரணமாக, குர்ஆனின் மேல் உள்ள நேசத்தின் காரணமாக குர்ஆன் அந்த தடைச்சுவரை பற்றி அபரிவிதமாக கூறியிருக்கிறது. அவ்வளோ பெரிய தடைச்சுவரை நான் பார்க்க விரும்புகிறேன். யக்ஜூஜ் மாஜூஜ் 2 மலைகளுக்கு நடுவில் வரும் பாதையை தடுத்துதான் வைத்தார்களே தவிர அவர்களை கோழி குஞ்சை அடைப்பது போல அடைத்து வைக்கவில்லை. வானங்கள் திறந்திருக்கும் நிலையில் பாதையை மட்டும்தான் தடுத்தார்கள். அந்த சுவரை பார்க்க வேண்டும் மிக ஆசை எனக்கு இருக்கிறது. முகமது நபி வாழ்ந்த மண்ணை நாம் பார்ப்பது போல, மதீனாவை பார்ப்பது போன்று அதையும் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்னும் அந்த சுவர் எழும்பப்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதை பார்ப்பது எளிதாக தான் இருக்கும். ஆனால் அதை காட்டுவதற்கு அவர்கள் முன் வரவில்லை. ஆமாம், துல்கர்னைன் கட்டிய அந்த தடைச்சுவர் இன்னும் எழும்பி இருக்கிறது என்றால் நாம் வாழும் இந்த காலத்தில் ஏரோப்ளேன் மற்றும் பறக்கும் சாதனங்களை கொண்டு அதை எளிதாக பார்க்க முடியும். இன்னும் கூகுள் எர்த் உங்களிடம் இருக்கிறதா? அந்த கூகுள் எர்த்தை வைத்து உலகத்தில் எல்லா பகுதியும் பார்க்க முடியும். ஆனால் உண்மை என்னவென்றால் இதுவரையில் ஒரு மனிதர் கூட அந்த செவரை பார்த்ததில்லை. ஒரு மனிதர் கூட. இன்னுமா நம்புகிறீர்கள் அந்த செவர் இன்னும் இருக்கிறது என்று ஒரு சஹீஹான ஹதீஸை கொண்டு? அந்த ஹதீஸை நாம் மறுக்கவில்லை. அந்த ஹதீஸ் என்ன என்றால், நபி ஈசா இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அவர்கள் தஜ்ஜாலை கொள்வார்கள். தஜ்ஜாலை கொன்ற பிறகு பஹாசா என்றால் 2 பொருள் தான். வளருதல், இன்னொன்று அனுப்புதல். அது கண்டிப்பாக வளர்தல் என்ற பொருளை தராது. அவர்கள் முன்னாடியே வளர்ந்து விட்டார்கள், முன்னாடியே படைக்கப்பட்டு விட்டார்கள். துல்கர்னைன் இருக்கும் பொழுதே ஃபசா செய்தார்கள். எனவே அவர்கள் வளர்ந்தார்கள், அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்ற பொருளை எலிமினேட் செய்ய வேண்டும். இன்னொரு பொருள் அவர்களை அனுப்பினான் மட்டும்தான். எனவே ஈசா நபி இறங்கிய பின்பு, தஜ்ஜாலை கொன்ற பின்பு அல்லாஹ் யக்ஜூஜ் மவ்ஜூஜை அனுப்புவான். இதன் அர்த்தம் என்ன? இது போரை குறிக்கும், இது நியூக்ளியர் வாரை குறிக்கும், இது மல்ஹமாவை குறிக்கும். எல்லா சிட்டியும் எல்லா டவுனும் அழிக்கப்படும். எனவே இது திறந்து விடப்படுவார்கள் என்ற பொருள் தராது. இது அனுப்பினான் என்ற பொருள் தான் தரும். குர்ஆனில் அது இருக்கிறது. ஆனால் அவர்கள் பஹஸக்கு திறந்து விடப்பட்டார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் அது அனுப்பிவிடப்பட்டார்கள் என்று தான் பொருள் தரும். ஃபுத்திஹத் என்றால் தான் திறந்து விடப்பட்டார்கள் என்று பொருள் தரும். எனவே ஆல்ரெடி இருக்கும் யக்ஜூஜ் மவ்ஜூஜை அல்லாஹ் போர்